ஒரு கிராமம் பூகம்பத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அங்கிருந்த வீடுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஒரு கிராமமே பாலைவனமா மாறி போச்சு. கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த கிராமத்தை விட்டு போலான்னு முடிவு பண்ணாங்க. கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் கிராமத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. கிராமத்துல யாரும் இல்லைங்கிறதுனால எலிகள் ராஜ்யம் நடத்த ஆரம்பிச்சது. எலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. நான் இதுக்கு கூப்பிட்டேன்னு நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. அந்த எலி கூட்டத்துல ஒரு குறும்புக்கார எலி இருந்துச்சு. அந்த எலியோட பேரு பின்டோ. மகாராஜா, ஒருவேளை ஏதாவது புது பார்ட்டி இருக்கா? இல்ல பின்டோ, நான் பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்கு உங்களை நான் கூப்பிடவே இல்ல. முக்கியமான விஷயத்த பேசதான் நான் உங்களை கூப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி அங்க எங்கன்னு சுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்ப எல்லாருக்குமே வீட்டு ஏற்பாடு நான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மகாராஜா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பூகம்பம் வந்துச்சுல்ல, அப்ப எல்லாருமே அவங்க வீட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த வீட நம்ம வீட மாத்திக்கலாம். இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? ராஜா சொன்னதுக்கு எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்த கிராமமும் எலிகளோட வீடா மாறுச்சு. எல்லாரும் இப்ப அந்த கிராமத்துல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கிராமம் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஒரு யானை கூட்டம் எப்பவுமே அந்த ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு போறதுக்காக வரும். இப்ப கிராமத்துல யாரும் இல்லங்கிறதுனால எல்லா யானைகளும் அந்த கிராமத்து வழியாவே வந்து போய்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனா யானைங்க அந்த கிராமத்து வழியா வரும்போது அந்த யானைகளோட காலுக்கு இடுக்கல மாட்டி நிறைய எலிங்க செத்து போய்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. பின்ட்டு அதோட தோழியான சிங்கி பறவை கிட்ட அதோட கவலை எல்லாத்தையுமே சொல்லுச்சு. சிங்கி, நாங்க மகாராஜா சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டோம். ஆனா யானைகளோட தொல்லையே எங்களால தாங்கிக்கவே முடியல. யானைக்கும் ஒரு எலிக்கும் என்ன சம்பந்தம்? யானை ரொம்ப பெருசா இருக்குமே. அட சிங்கி, உனக்கு ஒண்ணு புரியல. ஒவ்வொரு நாளும் அந்த யானைங்க தண்ணி குடிக்க வரும்போது காட்டு வழியா வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எங்க வீடு வழியாவே வராங்க. யாராவது ஒருத்தங்க காலுக்கு நடுவுல மாட்டி செத்துடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட லூசு, இப்போ இந்த ஊர்ல யாரும் இல்லல, அதனால யானைங்க எல்லாமே யாருமே இல்லையேன்னு தைரியமா இந்த வழியா வந்துகிட்டு இருக்காங்க. இல்ல சிங்கி, இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ போய் உங்க ராஜா கிட்ட பேசு. நீ சொல்றதுதான் சரி. பின்ட்டும் இந்த பிரச்சனைய எலி கூட்டத்துக்கு முன்னாடி வச்சது. இந்த விஷயம் மகாராஜா காதுக்கு போச்சு. மகாராஜா ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா எலிகளோட ராஜா யானைகளோட ராஜா கிட்ட இத பத்தி பேசலான்னு முடிவு பண்ணுச்சு. அடுத்த நாள் எலிகளோட ராஜா நேராவை யானைகளோட ராஜாவை பார்த்து இப்படி சொல்லுச்சு. நாங்க ஜோகி கிராமத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாட்டி நீங்க இந்த பக்கம் போகும்போதல்ல உங்க காலுக்கு அடியில நிறைய எலிங்க பலியாயிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க பாதைய மாத்திக்கிறீங்களா? யானைகளின் ராஜா அதை கேட்டு பயங்கரமா சிரிச்சாரு. ஆனா திடீர்னு கோவப்பட்டு அவர் இப்படி சொன்னாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்டயே வந்து பாதைய மாத்துங்கன்னு கட்டளை இடுறியா? இல்ல இல்ல யானை சார், நான் உங்களுக்கு கட்டளையெல்லாம் இடல. உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ எலிபென்ட் ரொம்ப கோவமா சொல்லுச்சு. வாய மூடு. உன் வாயிலிருந்து இன்னும் ஒரு வார்த்தை வந்துச்சு, இங்கேயே நான் உன்னை நசுக்கி போட்டுருவேன். எங்களுக்கு என்ன நேரம் வந்திருக்கு பாரு. உங்களை மாதிரி பூச்சி புழுக்கெல்லாம் நாங்க பாதைய மாத்தணுமா? இங்கிருந்து போயிரு, இனிமே இங்க வந்துராத. எலிராஜா அங்கிருந்து வந்துருச்சு. ஆனா யானை ராஜாவோட திமிர் எலிராஜாவுக்கு பிடிக்கல. யானைங்க அவங்க வழிய மாத்திக்கல. அப்ப ராஜா எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் யானை கிட்ட அதை பத்தி பேசினேன். ஆனா அவங்க நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க எங்க ராஜா. நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க அப்படியே பண்றோம். இங்க இருந்து போகிறது தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. எல்லா எலிகளும் ரொம்ப சோகமா அவங்கவுங்க வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா காட்டுக்கு சில வேட்டைக்காரனுங்க வந்தானுங்க. அவனுங்க அவங்க கிட்ட இருக்கிற வலைகளை போட்டு அங்க இருந்த எல்லா யானைகளையும் புடிச்சிட்டானுங்க. யானைகள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால வெளியே வர முடியல. அப்ப வேட்டைக்காரனுங்க கிட்ட யானைகளின் ராஜா கூட மாட்டி இருந்துச்சு.
இதை எல்லாத்தையுமே சிங்கி பறவை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சிங்கி பறந்துகிட்டே பிண்டு கிட்ட போச்சு. அதை எல்லாத்தையுமே பிண்டு கிட்ட சொல்லும் போது பிண்டு கூடவே எலிராஜாவும் இருந்துச்சு. சிங்கி சொன்னதை கேட்டு பிண்டு சந்தோஷமா சொல்லுச்சு, நீ நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்க சிங்கி. அந்த யானைகளின் ராஜா இங்க எலிராஜாவை மதிக்கவே இல்ல. அதுக்கு இப்படிதான் நடந்திருக்கணும். ஆனா நான் உன்கிட்ட வந்ததுக்கு காரணம் உன்னால முடிஞ்ச அவங்களுக்கு உதவி செய்வேன்னுதான். என்ன பேசுற சிங்கி? நாங்க அந்த யானைகளின் ராஜா கிட்ட போய் பேசினப்போ அவரு எங்களுக்கு உதவி செஞ்சாரா? அவரு எங்களுக்கு உதவி செய்யலனும் போது நாங்க எதுக்காக உதவி செய்யணும்? பிண்டு சொல்ற எல்லாத்தையுமே எலிகளின் ராஜா கேட்டாரு. அப்புறம் சொன்னாரு, இல்ல பிண்டு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யானை நமக்கு உதவி பண்ணலன்னு நாமளும் கூட யானைக்கு உதவி பண்ணாம இருக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க ராஜா? உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க உங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்கன்னு? அவங்கள நாம எதுக்காக காப்பாத்தணும்? அது எனக்கு தெரியும். ஆனா உங்க மாதிரி நாமளும் இருக்க கூடாது. நாம ஈர உள்ளத்தோட இருக்கணும். பிண்டு, மறந்துடாத, இந்த மொத்த காடு எல்லாருக்கும் சொந்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது ரொம்ப முக்கியம். போ, எல்லாரும் கூட்டிக்கிட்டு வா. அந்த யானையை நாம காப்பாத்தியாகணும். இல்லன்னா அந்த வேட்டைக்கார சர்க்கஸுக்கு கூட்டி போய் யானையை அடிமையாக்கிடுவான். எலிராஜா அந்த எலி கூட்டத்தையே கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் யானைகள் மாட்டிருந்த அந்த இடத்துக்கு அந்த கூட்டமே போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த எலிகள் எல்லாம் அவங்க மாட்டிருந்த அந்த வலைய கடிச்சு துப்பிட்டாங்க. யானைகள் எல்லாம் வேட்டைக்காரர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுச்சுங்க. யானைகளின் ராஜா ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அவரு எலிகளின் ராஜா கிட்ட வந்து சொன்னாரு, என்ன மன்னிச்சிரும் எங்கோ. நீ சின்னதா இருக்கேன்னு நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். உன்னை ரொம்ப நான் திட்டேன். ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப தெரியுது. நாங்க இவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட சின்ன விலக பார்த்து நாங்க எப்பவுமே கீழா பார்க்க கூடாது. நம்ம எப்பவுமே எல்லாருக்குமே கருணை காட்டணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இன்னைக்கு உன்னால பெரிய பாடம் கிடைச்சிருக்கு. இனிமே நாங்க எல்லாருமே தயைய காட்டுவோம். அப்பதான் நம்ம காடு பாதுகாப்பா இருக்கும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா யானைகளின் ராஜாவும் எலிகளின் ராஜாவும் நண்பர்களாயிட்டாங்க.